திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை, பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை, பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மயிலா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23 நடைபெறவுள்ளது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30 முதல் 6 வரை நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2 திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வேட்புமனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்து முருகேசபாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கும் பணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு இப்ப ஏற்கப்பட்டது பெரும் அவர் கட்சியினிடையே ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. ஆகிலா, கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை, பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை, பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மயிலா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23 நடைபெறவுள்ளது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30 முதல் 6 வரை நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2 திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வேட்புமனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்து முருகேசபாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கும் பணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு இப்ப ஏற்கப்பட்டது பெரும் அவர் கட்சியினிடையே ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. ஆகிலா, கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை, பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை, பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மயிலா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23 நடைபெறவுள்ளது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30 முதல் 6 வரை நடைபெற்றது.
திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2ஆம் தேதி திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வேட்புமனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்து முருகேசபாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கும் பணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு இப்ப ஏற்கப்பட்டது பெரும் அவர் கட்சியினிடையே ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. அகிலா, கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுவது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2ஆம் தேதி திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வேட்புமனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்து முருகேசபாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கும் பணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு இப்ப ஏற்கப்பட்டது பெரும் அவர் கட்சியினிடையே ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. அகிலா, கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுவது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2ஆம் தேதி திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வேட்புமனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்து முருகேசபாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கும் பணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு இப்ப ஏற்கப்பட்டது பெரும்
அவர் கட்சியினிடையே வந்து ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது அகிலா. திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை பெரம்பூர் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23 நடைபெறுவது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியில வேட்பாளர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30 முதல் 6 வரை நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2 வந்து திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வேட்புமனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து வந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் வந்து 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று வந்து மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முரியச பாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரம் பண்ணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு வந்து இப்ப ஏற்கப்பட்டது. பெரும் அவர் கட்சியினிடையே வந்து ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது அகிலா. கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை பெரம்பூர் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23 நடைபெறுவது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியில வேட்பாளர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30 முதல் 6 வரை நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2 வந்து திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து வந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் வந்து 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று வந்து மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முரியச பாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரம் பண்ணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு வந்து இப்ப ஏற்கப்பட்டது. பெரும் அவர் கட்சியினிடையே வந்து ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது அகிலா. கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. சென்னை பெரம்பூர் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது.
கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம், முழு விவரங்கள். வணக்கம் மயிலா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுவது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியில வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2ஆம் தேதி திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வேட்புமனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்தும் முருகேசபாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கும் பணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு இப்ப ஏற்கப்பட்டது. பெரும் அவர் கட்சியினிடையே ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. அகிலா, கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம், முழு விவரங்கள். வணக்கம் மயிலா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுவது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியில வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2ஆம் தேதி திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வேட்புமனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்தும் முருகேசபாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கும் பணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு இப்ப ஏற்கப்பட்டது. பெரும் அவர் கட்சியினிடையே ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. அகிலா, கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம், முழு விவரங்கள். வணக்கம் மயிலா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறுவது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியில வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2ஆம் தேதி திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வேட்புமனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள்
கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் வந்து 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று வந்து மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்து முருகேச பாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கும் பணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு வந்து இப்ப ஏற்கப்பட்டது பெரும் அவர் கட்சியினிடையே வந்து ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. அகிலா, கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23 நடைபெறுவது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியை வேட்பாளர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30 முதல் 6 வரை நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2 வந்து திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். அதில் தொடர்ந்து வந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் வந்து 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று வந்து மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்து முருகேச பாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கும் பணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு வந்து இப்ப ஏற்கப்பட்டது பெரும் அவர் கட்சியினிடையே வந்து ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. அகிலா, கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23 நடைபெறுவது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியை வேட்பாளர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30 முதல் 6 வரை நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2 வந்து திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். அதில் தொடர்ந்து வந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் வந்து 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று வந்து மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்து முருகேச பாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கும் பணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு வந்து இப்ப ஏற்கப்பட்டது பெரும் அவர் கட்சியினிடையே வந்து ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. அகிலா,
சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மயிலா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 24 நடைபெறவுள்ளது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியில வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30 முதல் 6 வரை நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2 திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வேட்புமனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்து முருகேசபாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரம் பண்ணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு இப்ப ஏற்கப்பட்டது பெரும் அவர் கட்சியினிடையே ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. அகிலா, கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மயிலா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 24 நடைபெறவுள்ளது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியில வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30 முதல் 6 வரை நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2 திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வேட்புமனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்து முருகேசபாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரம் பண்ணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு இப்ப ஏற்கப்பட்டது பெரும் அவர் கட்சியினிடையே ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. அகிலா, கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மயிலா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 24 நடைபெறவுள்ளது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியில வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30 முதல் 6 வரை நடைபெற்றது.
திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2ஆம் தேதி வந்து திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். அதில் தொடர்ந்து வந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் வந்து 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று வந்து மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்து முருகேசபாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரம் பண்ணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு வந்து இப்ப ஏற்கப்பட்டது. பெரும் அவர் கட்சியினிடையே வந்து ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. அகிலா, கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 24ஆம் தேதி நடைபெறுவது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியை வேட்பாளர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2ஆம் தேதி வந்து திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். அதில் தொடர்ந்து வந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் வந்து 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று வந்து மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்து முருகேசபாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரம் பண்ணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு வந்து இப்ப ஏற்கப்பட்டது. பெரும் அவர் கட்சியினிடையே வந்து ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. அகிலா, கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 24ஆம் தேதி நடைபெறுவது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியை வேட்பாளர்கள் வந்து வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2ஆம் தேதி வந்து திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். அதில் தொடர்ந்து வந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் வந்து 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கான
வேட்புமனு பரிசீலனை இன்று மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்து முருகேச பாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கும் பணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு இப்ப ஏற்கப்பட்டது பெரும் அவர் கட்சியினிடையே ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. அகிலா, கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை பெரம்பூர் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 24 நடைபெறுவது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30 முதல் 6 வரை நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2 திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வேட்புமனு தாக்கல் செய்தார். அதில் தொடர்ந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்து முருகேச பாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கும் பணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு இப்ப ஏற்கப்பட்டது பெரும் அவர் கட்சியினிடையே ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. அகிலா, கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை பெரம்பூர் திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 24 நடைபெறுவது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30 முதல் 6 வரை நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2 திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வேட்புமனு தாக்கல் செய்தார். அதில் தொடர்ந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்து முருகேச பாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கும் பணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு இப்ப ஏற்கப்பட்டது பெரும் அவர் கட்சியினிடையே ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. அகிலா,
கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மயிலா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 24 நடைபெறவுள்ளது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30 முதல் 6 வரை நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2 திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வேட்புமனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்து முருகேசபாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கும் பணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு இப்ப ஏற்கப்பட்டது பெரும் அவர் கட்சியினிடையே ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. அகிலா, கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மயிலா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 24 நடைபெறவுள்ளது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30 முதல் 6 வரை நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2 திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வேட்புமனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளருக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்து முருகேசபாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கும் பணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு இப்ப ஏற்கப்பட்டது பெரும் அவர் கட்சியினிடையே ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. அகிலா, கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மயிலா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 24 நடைபெறவுள்ளது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30 முதல் 6 வரை
நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2ஆம் தேதி திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வேட்புமனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்து முருகேசபாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரம் பண்ணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு இப்ப ஏற்கப்பட்டது பெரும் அவர் கட்சியினிடையே ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. ஆகிலா கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23 நடைபெறுவது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30 முதல் 6 வரை நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2ஆம் தேதி திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வேட்புமனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்து முருகேசபாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரம் பண்ணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு இப்ப ஏற்கப்பட்டது பெரும் அவர் கட்சியினிடையே ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. ஆகிலா கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23 நடைபெறுவது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30 முதல் 6 வரை நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2ஆம் தேதி திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வேட்புமனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான
வேட்புமனு பரிசீலனை இன்று மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்து முருகேச பாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கும் பணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு இப்ப ஏற்கப்பட்டது பெரும் அவர் கட்சியினிடையே ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. அகிலா, கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 24 நடைபெறவுள்ளது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30 முதல் 6 வரை நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2 திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வேட்புமனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்து முருகேச பாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கும் பணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு இப்ப ஏற்கப்பட்டது பெரும் அவர் கட்சியினிடையே ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. அகிலா, கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மகிழா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 24 நடைபெறவுள்ளது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியை வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30 முதல் 6 வரை நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2 திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வேட்புமனு தாக்கல் செய்தார். அதைத் தொடர்ந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்து முருகேச பாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரிக்கும் பணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு இப்ப ஏற்கப்பட்டது பெரும் அவர் கட்சியினிடையே ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. அகிலா, கிழக்கு சட்டமன்ற
சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மயிலா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23 நடைபெறுவது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியில வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30 முதல் 6 வரை நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2 திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வேட்புமனு தாக்கல் செய்தார். அதில் தொடர்ந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்து முருகேசபாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரம் பண்ணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு இப்ப ஏற்கப்பட்டது பெரும் அவர் கட்சியினிடையே ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. அகிலா, கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மயிலா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23 நடைபெறுவது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியில வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30 முதல் 6 வரை நடைபெற்றது. திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2 திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வேட்புமனு தாக்கல் செய்தார். அதில் தொடர்ந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக திருச்சி கிழக்கு தொகுதி தேர்தல் நடத்தும் முத்து முருகேசபாண்டியன் அவர் தெரிவித்துள்ளார். வேட்புமனு பரிசீலனை ஏற்கப்பட்டதை தொடர்ந்து பொதுமக்களிடம் வாக்கு சேகரம் பண்ணி சூடுபிடித்துள்ளது. தற்போது தமிழக வெற்றி கழக தலைவரோட விஜய் மனு இப்ப ஏற்கப்பட்டது பெரும் அவர் கட்சியினிடையே ஒரு மகிழ்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது. அகிலா, கிழக்கு சட்டமன்ற தொகுதியிலும் தாவேக தலைவர் விஜயின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஏற்கனவே பெரம்பூர் தொகுதியில் அவரது வேட்புமனு ஏற்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது திருச்சி கிழக்கு தொகுதியிலும் அவரின் வேட்புமனு ஏற்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. சென்னை பெரம்பூர், திருச்சி கிழக்கு என 2 தொகுதிகளில் போட்டியிடுகிறார் தாவேக தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை பெரம்பூரில் விஜயின் மனு ஏற்கப்பட்ட நிலையில் திருச்சி கிழக்கிலும் வேட்புமனு ஏற்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் மயிலா. தமிழக சட்டமன்ற தேர்தல் வரும் ஏப்ரல் 23 நடைபெறுவது. இதற்காக பல்வேறு அரசியல் கட்சியில வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் கடந்த மார்ச் 30 முதல் 6 வரை நடைபெற்றது.
திருச்சி கிழக்கு தொகுதியை பொறுத்தவரை வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் கடந்த 2ஆம் தேதி வந்து திருச்சி பாலக்கரை மாநகராட்சி அலுவலகம் எண் 2 வந்து வேட்புமனு தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து வந்து மரக்கடை எம்ஜிஆர் சிலை அருகே பிரச்சாரம் செய்தார். திருச்சி கிழக்கு தொகுதியில் திமுக சார்பில் இனிகோ இருதயராஜ், அதிமுக சார்பில் ராஜசேகரன், தமிழக வெற்றி கழகம் சார்பில் அதன் கட்சித் தலைவர் விஜய் உள்ளிட்ட 39 வேட்பாளர்கள் கிழக்கு தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். குறிப்பாக திருச்சி மாவட்டத்தில் உள்ள 9 தொகுதியில் அதிகபட்சமாக கிழக்கு தொகுதியில் வந்து 39 பேர் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. கிழக்கு தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கான வேட்புமனு பரிசீலனை இன்று வந்து மாநகராட்சி மண்டலம் எண் 2 தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு பரிசீலனை முடிவில் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உள்ளிட்டோரின் வேட்புமனுக்கள் ஏற்கப்பட்டதாக